எஸ்கேகே மரண சகாய நிதியானது STR எனப்படும் ராஹ்மா ரொக்க உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமூக உதவியாகும். 2025 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை STR பெறுநர் அல்லது வாழ்க்கை துணைவர் மரணமடைந்தால் 1000 ரிங்கிட் மரண சகாய நிதியாக வழங்கப்படும். குறுகிய காலத்தில் குடும்பத்தின் சுமைகளை குறைக்கும் நோக்கிலும் இறப்புக்கான செலவுகளை சமாளிக்கவும் ஒரு முறை மட்டும் இந்த நிதி வழங்கப்படுவதாக நிதி அமைச்சு விளக்கியது. STR தரவுத்தளத்தில் பதியப்பட்டுள்ள இறந்தவரின் துணைவர் அல்லது தகுதியுள்ள வாரிசுதாரர் இந்த மரண சகாய நிதியை BSN வங்கிக் கிளைகளில் உரிய ஆவணங்களுடன் கோரலாம். STR உதவி பெறுநரில் 60 வயது மற்றும் அதற்கு கீழ்ப்பட்டவர்களும் இந்த SKK மரண சகாய நிதியை பெற தகுதியுடையவர். ஆனால் குடும்ப பிரிவு பெறுநர் அல்லது துணைவர்களுக்கு மட்டுமே. அதே சமயம் வாழ்க்கை துணையற்ற மூத்த குடிமக்களும் தகுதி பெறுவர் என மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்ட கேள்விக்கு நிதி அமைச்சு பதிலளித்தது. STR கீழ் வழங்கப்படும் மரண சகாய நிதி 60 வயதுக்கு கீழ்ப்பட்ட திருமணமாகாதோருக்கு ஏன் வழங்கப்படுவதில்லை என லிங்கேஷ் கேட்டிருந்தார். கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி SKK மரண சகாய நிதியாக 87 மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் வழங்கப்பட்டது. STR பெறுநர்களை உட்படுத்திய 71,000 மரணங்கள், அவர்களின் வாழ்க்கை துணைவர்களை சம்பந்தப்படுத்திய 16,000 மரணங்களுக்கு அந்த நிதி ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே இவ்வாண்டு STR ரொக்க உதவி திருமணமாகாதவர்களுக்கு 500 ரிங்கிட்டிலிருந்து 600 ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. இந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் காசே தரவின் கீழ் ஏழை மற்றும் பரம ஏழைகளாக பதிவு செய்திருந்தால் அவர்கள் சாரா எனப்படும் ராஹ்மா அடிப்படை உதவியை பெறவும் தகுதியானவர்கள். அதாவது ரொக்கமாக அல்லாமல் ஆண்டுக்கு 600 ரிங்கிட் அல்லது மாதம் 50 ரிங்கிட் அளவில் உதவிகளை பெற முடியும். ஆக இவ்வாண்டு இவ்வர்க்கத்தினர் பெறப்போகும் உதவியின் மதிப்பு 1200 ரிங்கிட் ஆகும். திருமணமாகாதவர்களும் வாழ்க்கை செலவின உயர்வை சமாளிக்க அரசாங்கம் பரிவுடன் உதவுவதை இது காட்டுவதாக நிதி அமைச்சு கூறியது.